வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அலாஸ்காவில் புட்டினுடன் நடந்த சந்திப்பில் எந்த ஒப்பந்தமும் இல்லை என்பதை ட்ரம்ப் ஒப்புக்கொண்டார். அது ஒருபோதும் சாத்தியமாகாது என்று அந்த சந்திப்புக்கு முன்பே பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் தெரிவித்திருந்தோம். உக்ரைன் போர் பற்றிய ஒரு ஒப்பந்தம் உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கி இல்லாத நிலையில் எப்படி சாத்தியமாகும் என்பது மிக எளிமையான ஒரு கேள்வி. ஆனால் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் சாத்தியம் என்றார் ட்ரம்ப். இப்போது சாத்தியமில்லை என்கிறார். ட்ரம்பின் அலாஸ்கா சந்திப்பு மற்றும் அதன் பின் அவர் வெளிப்படுத்திய நில கொடுக்கல் வாங்கல் விவகாரம் உக்ரைன் மற்றும் ஐரோப்பா முழுவதும் கடும் கோபத்தை ஏற்படுத்தி உள்ளது. ரஷ்யாவின் நலன்களை கருத்தில் கொண்டு ஒரு விரிவான தீர்வு ஏற்பட்டால் மட்டுமே போர் நிறுத்தம் செய்ய முடியும் என்பது ரஷ்யாவின் நிலைப்பாடு. இது தவிர்க்க முடியாமல் உக்ரைனின் சரணடைதலை குறிக்கிறது. அந்த நிலைப்பாட்டை தான் ட்ரம்ப் இப்போது அங்கீகரித்ததாக ஐரோப்பிய தலைவர்கள் கருதுவதாக தெரிகிறது. கிழக்கு உக்ரைனில் டொன்பாஸில் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் இல்லாத பகுதிகளில் இருந்து உக்ரைனிய படைகளை திரும்ப பெறுவதும் ரஷ்யாவின் கோரிக்கைகளில் அடங்கும். அதையும் அங்கீகரித்துள்ள ட்ரம்ப் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான கொடூரமான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சிறந்த வழி நேரடியாக ஒரு சமாதான ஒப்பந்தத்திற்கு செல்வதுதான் என்று தமது சமூக வலைதளம் ட்ரூத் சோசியலில் எழுதினார். இது உக்ரைனின் முக்கிய கோரிக்கையை நிராகரிப்பதாக உள்ளது. உக்ரைன் மற்றும் அதன் அனைத்து ஐரோப்பிய ஆதரவாளர்களாலும் அங்கீகரிக்கப்பட்ட நடைமுறை நிபந்தனையற்ற போர் நிறுத்தம் முதலில் வர வேண்டும். ராயல் யுனைடெட் சர்வீசஸ் இன்ஸ்டிடியூட்டின் ராணுவ அறிவியல் இயக்குனர் மேத்யூ சாவில் உக்ரைனில் ரஷ்ய நடவடிக்கைகளில் உடனடி தடைகளை தவிர்ப்பதே புட்டினின் ராணுவ நோக்கமாக இருந்தால் அவர் வெற்றி பெற்றதாக தெரிகிறது என்று கூறுகிறார். ஐரோப்பிய சீர்திருத்த மையத்தின் துணை இயக்குனரும் முன்னாள் பிரிட்டிஷ் ராஜதந்திரியுமான இயன் பாண்ட் மாஸ்கோவின் பிராந்திய கோரிக்கை ஒரு தொடக்கம் அல்ல என்று கூறினார். டொனட்ஸ் மாவட்டத்தில் உள்ள உக்ரைனின் கோட்டை நகரங்களை விட்டுக் கொடுக்க செலன்ஸ்கி ஒப்புக்கொள்வார் என்று ட்ரம்ப் நினைத்தால் புட்டின் போர் செய்வதை நிறுத்துவதற்காக ட்ரம்ப் எதையும் விட்டுக் கொடுக்கலாம் என்று கருதுகிறார் என்பதை அர்த்தம் என்று அவர் கூறினார். இது ட்ரம்ப் உக்ரைனின் நிலைமை மற்றும் புவியியல் பற்றி மிக குறைவாகவே புரிந்து கொள்கிறார் என்பதை காட்டுகிறது என்றும் இயன் பான் குறிப்பிட்டார். அலாஸ்காவில் நடைபெற்ற ஒரு செய்தியாளர் மாநாட்டில் புட்டின் உக்ரைனையும் ஐரோப்பியர்களையும் எச்சரித்தார். தானும் ட்ரம்பும் செய்த முன்னேற்றகரமான பணிகளில் உக்ரைனையும் ஐரோப்பியர்களையும் தலையிட வேண்டாம் என்றார் புட்டின். புட்டினும் ட்ரம்பும் செய்த முன்னேற்றகரமான பணிகள் எவை என்பது சிதம்பர ரகசியமாகவே வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் புட்டினின் கூற்றிலிருந்து ஒரு விஷயம் தெளிவாக புரிகிறது. ட்ரம்பால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அல்லது ட்ரம்ப் பரிந்துரைக்கும் நில கொடுக்கல் வாங்கல் ஒப்பந்தத்தை உக்ரைனோ ஐரோப்பிய நாடுகளோ ஏற்றுக்கொள்ளப் போவதை புட்டின் தெளிவாகவே அறிந்துள்ளார். அதனால் தான் உக்ரைனையும் ஐரோப்பியர்களையும் தலையிட வேண்டாம் என்றார் புட்டின். ஆனால் இந்த விவகாரம் உக்ரைனின் இறையாண்மை பற்றியது. அதில் உக்ரைன் எப்படி தலையிடாமல் இருக்க முடியும்? ட்ரம்ப் அலாஸ்காவில் புட்டினை சந்திப்பதற்கு முன் அவர் சொன்ன வார்த்தையை உண்மையாக்கி செலன்ஸ்கியுடன் ட்ரம்ப் தொலைபேசியில் பேசினார். ஐரோப்பிய தலைவர்களும் அந்த தொலைபேசி இணைப்பில் இணைவதற்கு முன்பு இருவரும் 1 மணி நேரம் தனியே பேசினார்கள். செலன்ஸ்கி அழைப்பு நீண்டது மற்றும் அர்த்தமுள்ளதாக இருந்தது என்றும் பிப்ரவரியில் நடந்த பேரழிவு தரும் ஓவல் அலுவலக சந்திப்புக்கு பின்னர் தனது முதல் வருகைக்காக திங்கட்கிழமை வாஷிங்டனுக்கு செல்வதாகவும் கூறினார். அதன் பின் நிறைய நடந்துள்ளது. ட்ரம்பின் ஏற்பாட்டால் ஏற்பட்ட சேதத்தை சரி செய்ய உக்ரைனின் ஐரோப்பிய நட்பு நாடுகள் விடாமுயற்சியில் செயற்பட்டு தமக்கிடையே ஒரு உறுதியான கூட்டணியை உருவாக்கின. ட்ரம்ப் மற்றும் புட்டினின் நில கொடுக்கல் வாங்கல் டீலை ஏற்றுக்கொள்வதில்லை என்ற விஷயத்தில் உக்ரைனுக்கு உறுதியான ஆதரவை கொடுப்பது என முடிவெடுத்தன. செலன்ஸ்கிக்கு வெள்ளை மாளிகை அழைப்பு விடுத்த போது அழைப்புக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் என்று செலன்ஸ்கி பதிவிட்டுள்ளார். அமெரிக்காவின் வலிமை சூழ்நிலையில் தாக்கத்தை ஏற்படுத்துவது முக்கியம் என்றும் கூறினார். ஆனால் பின்னர் செலன்ஸ்கி மிகவும் அவசரமாக துணியை காட்டினார். உக்ரைனில் ரஷ்யாவின் கொலைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். போர்க்களத்திலும் வானத்திலும் எந்த அச்சுறுத்தலும் இருக்கக்கூடாது என்றார். அந்த வார்த்தைகளின் அர்த்தம் உடனடி போர் நிறுத்தம். அதாவது ட்ரம்பால் முதலில் கூறப்பட்டு பின்னர் ட்ரம்பால் புட்டினை சம்மதிக்க வைக்க முடிந்திராத அதே உடனடி போர் நிறுத்தம். ஐரோப்பிய நாடுகளின் நகர்வுகள் இந்த இடத்திலிருந்து தொடங்கின. உக்ரைனை அதன் எதிர்காலம் குறித்து உரையாடல்களில் ஈடுபடுத்துவதன் முக்கியத்துவத்தை அவர்கள் ட்ரம்புக்கு எடுத்துரைத்தனர். அதே நேரத்தில் ட்ரம்பின் அழுத்தங்களுக்கு பணிய வேண்டாம் என்று செலன்ஸ்கிக்கு ஆலோசனை வழங்கி ஐரோப்பிய தலைவர்கள் எப்போதும் உக்ரைனுடன் நிற்பதாக உறுதியளித்தனர். ட்ரம்ப் தமது திட்டங்களுக்கு எதிராக உக்ரைனையும் உள்ளடக்கிய ஒரு ஐரோப்பிய கூட்டணி உருவாவதை புரிந்து கொண்டார். உடனே அவர் தமது வியூகத்தை மாற்றினார். திங்கட்கிழமை வெள்ளை மாளிகையில் செலன்ஸ்கியை சந்திக்கும் போது அந்த சந்திப்பில் சில ஐரோப்பிய தலைவர்களையும் கலந்து கொள்ள வைப்பது என்று ட்ரம்ப் முடிவெடுத்தார். அதன் நோக்கம் என்னவென்றால் திங்கட்கிழமை வெள்ளை மாளிகையில் ஏதோ ஒன்றுக்காக செலன்ஸ்கியை சம்மதிக்க வைத்தால் அது அமெரிக்காவால் மட்டும் செய்யப்படவில்லை, அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவால் செய்யப்பட்டது என்று காட்டிவிடலாம். திங்கட்கிழமை ஓவல் அலுவலகத்தில் உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கியுடன் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நடத்தும் சந்திப்புக்கு பல ஐரோப்பிய தலைவர்கள் அழைக்கப்பட்டுள்ளனர் என்று வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் CNN தொலைக்காட்சியிடம் கூறினார். இறுதியில் எந்த ஐரோப்பிய தலைவர்கள் கலந்து கொள்வார்கள் என்பது தெளிவாக தெரியவில்லை. ஐரோப்பாவிலிருந்து குறைந்தபட்சம் ஒரு தலைவராவது திங்கட்கிழமை பேச்சுவார்த்தையில் சேருவார் என்று ஐரோப்பிய அதிகாரிகள் எதிர்பார்க்கிறார்கள் என்று CNN முன்பு செய்தி வெளியிட்டது.
ஜனாதிபதி டிரம்பின் முயற்சிகள் உக்ரைனில் ரஷ்யாவின் சட்டவிரோத போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முன்பை விட நம்மை நெருக்கமாக கொண்டு வந்துள்ளன என்று பிரிட்டிஷ் பிரதமர் கெய் ஸ்டார்மர் கூறினார். பிரதமர் ஆவதற்கு முன் பிரிட்டனில் பிரபல வழக்கறிஞராக இருந்த கெய் ஸ்டார்மர் தனது அறிக்கையில் உக்ரைனில் ரஷ்யாவின் சட்டவிரோத போர் என்று குறிப்பிட்டதன் மூலம் உக்ரைனில் ரஷ்யாவின் நோக்கங்கள் சட்டவிரோதமானவை என்று பதிவு செய்கின்றார். சட்டவிரோத நடவடிக்கைகளை பிரிட்டன் ஆதரிக்காது என்று கூறாமல் கூறினார். ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டால் உக்ரைனுக்கு வலுவான பாதுகாப்பு உத்தரவாதங்களை வழங்க ஐரோப்பாவுடன் சேர்ந்து அமெரிக்காவை ஒப்புக்கொண்டதை வரவேற்பதாக ஸ்டார்மர் கூறினார். அதன் மூலம் உக்ரைனுக்கு பாதுகாப்பு உத்தரவாதங்களை வழங்க வேண்டிய பொறுப்பு அமெரிக்காவுக்கும் உள்ளது என்பதையும் அவர் பதிவு செய்துள்ளார். போர் இறுதியில் முடிவடைந்தால் அந்த பாதுகாப்பு உத்தரவாதங்களில் துல்லியமான தன்மை இதுவரை இருந்ததை விட மிக விரிவாக விவரிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். உக்ரைனின் முக்கிய ராணுவ பொருளாதார மற்றும் அரசியல் ஆதரவாக ஐரோப்பா வளர்ந்து வரும் பங்கை கொண்டிருந்தாலும் அமெரிக்காவின் கணிசமான ஆதரவு இல்லாமல் உக்ரைனின் எதிர்கால பாதுகாப்பை உண்மையில் உறுதி செய்வது கடினம் என்பதை அனைவரும் அறிவார்கள். இன்று பல ஐரோப்பிய தலைவர்களின் அறிக்கைகள் நேட்டோவுக்கு வெளியே ஆனால் நேட்டோ பாணி பாதுகாப்பு உத்தரவாதங்கள் என்ற யோசனையை பரிந்துரைத்தன. இது என்னவென்றால் நேட்டோவின் பிரிவு 5வது கூட்டணியின் கூட்டு பாதுகாப்பு பிரிவு கொடுக்கும் அதே பாதுகாப்பு உத்தரவாதங்கள் உக்ரைனுக்கும் கொடுக்கப்பட வேண்டும். அதாவது வருங்காலத்தில் உக்ரைனை ரஷ்யா தாக்கினால் அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் உக்ரைன் போரில் கலந்து கொண்டு ரஷ்யாவை தாக்க வேண்டும். இந்த பாதுகாப்பு உத்தரவாதம் டிரம்புக்கும் ஐரோப்பிய தலைவர்களுக்கும் இடையிலான இன்று காலை தொலைபேசி அழைப்பின் போது விவாதிக்கப்பட்டது என்று ஐரோப்பிய அதிகாரிகள் கூறுகிறார்கள். ரஷ்யா உக்ரைன் மீது மற்றொரு தாக்குதலை தொடங்கினால் அமெரிக்கா களத்தில் இறங்கி செயல்பட தயாராக இருக்கும் என்று டிரம்ப் குறிப்பிட்டதாக தெரிவிக்கப்பட்டது. நேட்டோவுக்கான முன்னாள் அமெரிக்க தூதர் இவோ டால்டர் நேட்டோ கூட்டணியில் சேராமல் உக்ரைனுக்கு இதுபோன்ற பாதுகாப்பு கிடைப்பது நம்ப தகுந்தது அல்ல என்று கூறினார். உக்ரைனை பாதுகாக்க ஜனாதிபதி டிரம்ப் ரஷ்யாவுக்கு எதிராக போருக்கு செல்ல தயாராக இருக்கிறார் என்று நான் நம்பவில்லை என்று அவர் பிபிசியிடம் கூறினார். அவர் மேலும் கூறிய போது இன்று காலை டிரம்பின் வெளிப்படையான தலைகள் மாற்றத்தை தொடர்ந்து ஐரோப்பிய தலைநகரங்களில் தலைவர்களின் மனங்கள் சுழலும் சத்தத்தை நீங்கள் கிட்டத்தட்ட கேட்கலாம். லண்டனில் அரசாங்கம் ஒரு நேர்மறையான அல்லது துணிச்சலான முகத்தை அணிந்து கொள்வது போல் தெரிகின்றது. நீங்கள் அனைத்தையும், அதாவது போர் நிறுத்தம் மற்றும் சமாதான ஒப்பந்தம் ஆகிய இரண்டையும் ஒரே நேரத்தில் அல்லது விரைவாக அடுத்தடுத்து செய்ய முடிந்தால் அது வெளிப்படையாக ஒரு நல்ல விஷயம் என பிரிட்டன் கருதுவதாக தெரிகின்றது. ஆனால் ஐரோப்பிய தலைவர்கள் அனைவரும் முதலில் போர் நிறுத்தத்தை காண விரும்புகிறார்கள். உடனடி போர் நிறுத்தம் என்ற யோசனையில் இருந்து டிரம்ப் விலகிவிட்டார். கடந்த காலங்களில் போர் நிறுத்தங்கள் எவ்வாறு முறிந்தன என்பது பற்றி டிரம்ப் குறிப்பிட தொடங்கியுள்ளார். அது எதை குறிக்கிறது என்றால் உடனே தாக்குதலை நிறுத்த வேண்டுமா, நாம் கூறும் சமாதான ஒப்பந்தத்தில் உடனடியாக கையெழுத்திட வேண்டும் என்றார். அவர் மேலும் தெரிவித்த போது அலாஸ்காவில் நடந்த அரை உச்சி மாநாடு ஏற்கனவே புட்டினுக்கு செலவு இல்லாத வெற்றியை கொடுத்துள்ளது. சர்வதேச அளவில் ஒதுக்கப்பட்டவர் சர்வதேச அரங்குக்குள் டிரம்பால் கொண்டு வரப்பட்டுள்ளார். அலாஸ்காவின் எல்மண்ட் ஆஃப் ரிச்சர்ட்சன் விமானப்படை தளத்தில் அமெரிக்க ராணுவ வலிமையை காட்ட B-2 குண்டுவீச்சு மற்றும் F-35 விமானங்கள் பறத்தலின் தெளிவான காட்சிகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தாலும் அது ஒரு அரசு வருகையின் சில அம்சங்களை ஒதுக்கப்பட்டு ரஷ்யாவுக்கு பெற்றுக் கொடுத்தது. மாஸ்கோ மீதான அமெரிக்க தடைகள் அதிகரிப்பதற்கான அச்சுறுத்தலும் குறைந்து விட்டது. டிரம்ப் எதை பற்றி சிந்திக்க அல்லது 2-3 வாரங்கள் ஆகலாம் என்று கூறினார். இவை அனைத்தும் திங்கட்கிழமை வாஷிங்டனிலும் இறுதியாக புட்டின் மற்றும் டிரம்புடன் அறையில் செலன்ஸ்கியை எப்படி வரவேற்கலாம் என்பது குறித்து பல கேள்விகளை எழுப்புகின்றன. செலன்ஸ்கி மீண்டும் வெள்ளை மாளிகையின் ஓவல் அறையில் பதுங்கியிருந்து தாக்கப்படுவார் என்று நான் சந்தேகிக்கிறேன் என்று திரு பான் கூறினார். பாக்ஸ் நியூஸ் தொலைக்காட்சியின் செய்தியாளர் சீன் ஹானட்டி டிரம்பிடம் கேள்வி கேட்ட போது உக்ரைனுக்கு என்ன ஆலோசனை வழங்குவீர்கள் என்று கேட்டார். அதற்கு டிரம்பிடமிருந்து அப்பட்டமான பதில் வந்தது. உடனே ஒரு ஒப்பந்தம் செய்யுங்கள் என்பதே எனது ஆலோசனை. ரஷ்யா ஒரு மிகப்பெரிய சக்தி, உக்ரைன் அப்படி இல்லை என்றார் டிரம்ப். இதே மனநிலையில் தான் டிரம்ப் உக்ரைனை நடத்த போகிறார் என்று கூறினார். அட்லாண்டிக் கவுன்சிலின் உலக விவகார ஆய்வாளரும் மூத்த உறுப்பினருமான மைக்கேல் போசியோர்கிவ் CNN-இடம் பேசிய போது வெள்ளிக்கிழமை அலாஸ்காவில் நடந்த டிரம்ப் புட்டின் உச்சி மாநாடு வெள்ளை மாளிகையின் கட்டுப்பாட்டில் இருந்த போதிலும் கிரெம்லினுக்கு சாதகமாக தோன்றியது என்று கூறினார். அவர் மேலும் கூறிய போது வெள்ளை மாளிகையின் கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருந்தது, ஆனால் அது ஆரம்பம் முதல் இறுதி வரை கிரெம்லினால் இயக்கப்பட்டது போல் தோன்றியது. குறிப்பாக அங்கு நடந்த செய்தியாளர் சந்திப்பு டிரம்ப் பாணி அல்ல, அது அசல் ரஷ்ய பாணி என்றார். திங்கட்கிழமை உக்ரைனுக்கு சாதகமற்ற ஒரு ஒப்பந்தத்தை செய்ய செலன்ஸ்கியை கட்டாயப்படுத்த முடியுமா என்று கேட்டதற்கு போர்யூகிவ் கூறிய பதில், திங்கட்கிழமை என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்தவரை நான் அதை பற்றி மிகவும் பதட்டமாக இருக்கிறேன். உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி மற்றும் ஒரு பொறியில் நுழைகிறார் என்பது எனக்கு உண்மையில் ஒரு உள்ளுணர்வு இருக்கிறது என்றார்.